பொன்னியின் அண்ணாச்சியின் நண்பராகவும் கடுக்கரை ராஜேந்திரன் சாரின் நண்பராகவும் எங்களுக்கு அறிமுகமான செந்தி சார் காலப்போக்கில் எங்களுக்கெல்லாம் செந்தி அண்ணாச்சியாக மாறியது ஒரு அழகான இயக்க அனுபவம். ஒரு மனிதர் நண்பராக இருந்து குடும்ப உறுப்பினராகவும் அதையும் தாண்டி சமமான தோழராகவும் மாறுவது எப்படி என்பதை எங்கள் வாழ்க்கையில் உணர்த்தியவர்களுள் ஒருவர் செந்தி அண்ணாச்சி. அமெரிக்க மார்க்சிய அறிஞர் ஜோடி டீன் தன் காம்ரேட் அண்ட் எஸ்ஸே ஆன் பொலிட்டிக்கல் பிலாங்கிங் என்ற நூலில் தோழர் என்ற சொல்லை வெறும் அரசியல் அழைப்பாக அல்லாமல் சமத்துவ உணர்வையும் கூட்டு சுய அடையாளத்தையும் உருவாக்கும் உறவாக விளக்குகிறார். குமரி மாவட்டத்தில் அண்ணாச்சி என்ற சொல்லுக்குள் நாங்கள் ஜோடி டீன் சொல்லக்கூடிய அந்த உணர்வையே அனுபவித்தோம். அந்த அனுபவத்தின் உயிரான எடுத்துக்காட்டுகள் பொன்னியின் அண்ணாச்சியும் செந்தி அண்ணாச்சியும். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல அண்ணாச்சிகள். நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருந்த யூனியன் டெய்லர்ஸ் கடையும் அதன் முன் நின்ற வேப்ப மரத்தடியும் எங்கள் தலைமுறையின் சிந்தனை களமாக இருந்தன. இலக்கியம், அரசியல், பண்பாடு, சமூகம் என்று முடிவில்லாத உரையாடல்கள் அங்கே நடைபெற்றன. அந்த உரையாடல்களில் செந்தி அண்ணாச்சியின் பங்களிப்பு எப்போதும் தனித்துவமானது. நாம் வழக்கமாக பார்க்கும் விஷயங்களை அவர் வேறொரு கோணத்தில் பார்த்தார். நாங்கள் கவனிக்காத கேள்விகளை முன்வைத்தார். அதனால் ஒவ்வொரு விவாதமும் புதிய திசையை நோக்கி செல்லும். நவீன இலக்கியம், சமகால அரசியல், மார்க்சிய சிந்தனை ஆகியவற்றோடு இணைத்தே ஔவை நோன்பு, சமணம், மாற்று வரவுகள் போன்ற தேடல்களையும் அவர் அன்றே தொடங்கியிருந்தார். பின்னாளில் அவர் மேற்கொண்ட அறிவுசார் பயணங்களின் விதைகள் அப்போதே விதைக்கப்பட்டிருந்தன என்பதை இன்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் விவாதம் சூடுபிடித்து செந்தி அண்ணாச்சிக்கும் ராஜேந்திர சாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. உரையாடலை பட்டென்று நிறுத்திவிட்டு அவர் வெளியேறி சென்றார். ஆனால் மறுநாள் மீண்டும் வழக்கம் போல் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து, நாம நேற்று சண்டை போட்டவங்க இல்லையா என்று சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டார்கள். அந்த காட்சியை பார்த்து நாங்கள் அனைவரும் சிரித்தோம். அந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மன வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. தனி நபரை விட உறவும் நான் என்பதை விட நாம் என்பதுமே முக்கியம் என்ற பெருமந்த அறவியலை அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. செந்தி அண்ணாச்சியின் இன்னொரு முகம் கலைஞனின் முகம். பெருமன்றத்தினருக்கு நாடகங்கள், பாடல்கள் என்பன கலை நிகழ்ச்சிகள் வழியாக மக்களுடன் உரையாடுவதுதான். அதற்கான நாடக மொழியை உருவாக்குவதில் அவர் முக்கியமான பங்காற்றினார். ஒரு நாடகத்தில் கணக்கு பிள்ளை வேடத்தில் நடித்த போது அவரது உடல் மொழியும் நகைச்சுவை வெளிப்பாடும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பின்னர் பல நாடகங்களின் எழுத்தாளராகவும் இயக்குநராகவும் நடிகராகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். எட்டயபுரம் பாரதி விழாவில் சங்கத்திற்கு ஒரு தாய் என்ற கணியான் கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரது ஆட்டத்தை ரசித்த பார்வையாளர்கள் கிராமிய மரபுப்படி பண நோட்டுகளை அவரது ஆடைகளில் பின் செய்து கௌரவித்தனர். அது ஒரு கலைஞனுக்கு கிடைத்த பாராட்டு மட்டுமல்ல, மக்களின் அன்பான அங்கீகாரமும் கூட. நாடகங்கள், பாடல்கள், பயணங்கள், விவாதங்கள், நட்புகள் என எண்ணற்ற அனுபவங்கள் வழியாக வயது வேறுபாடுகளும் இடைவெளிகளும் கரைந்து போயின. செந்திசார் என்ற மரியாதை மிகு அழைப்பு அன்பும் சமத்துவமும் கலந்த செந்தி அண்ணாச்சி என்ற தோழமை உறவாக மலர்ந்தது. இன்று அவரை பாராட்டுகின்ற தருணத்தில் ஒரு தனி மனிதரை மட்டுமல்ல, நட்பை உறவாகவும் உறவை தோழமையாகவும் மாற்றிய ஒரு வாழ்வியல் பண்பாட்டையும் நாம் கொண்டாடுகிறோம். செந்தி அண்ணாச்சிக்கு எங்கள் அன்பும் மரியாதையும் நிறைந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.